வணக்கம். தமிழ் பல்ஸ் டாக் வித் முத்தலிஃப். இன்றைக்கு நம்ம விவாதிக்க இருக்கிற விஷயங்கள் விஜய் அவர்களுடைய திருவாரூரோட மக்கள் சந்திப்பு. அவர் டூருங்கிறாரு, பொதுமக்கள் மத்தியில் மக்கள் சந்திப்பு, விமர்சகர்கள் மத்தியில் தேர்தல் பிரச்சாரம், பல குழப்பங்கள் இருக்குது அந்த விஷயத்திலே. அதன் பின்பு திமுகவோட கூட்டணி கட்சி சார்பாக சிபிஎம் அவர்கள் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அந்த தீர்மானங்களை பற்றியும் இபிஎஸ் அவர்களை இன்றைக்கு நயனார் அவர்கள் சந்தித்திருக்கிறார். அதில் இருக்கிற விஷயங்களை பற்றி இன்று விவாதிக்க இருக்கிறோம். பாருங்கள். வணக்கண்ணே. வணக்கம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடினே மலையாள நடிகர் திரு மோகன்லால் அவர்களுக்கு தாதே சாஹேப் பால்கே விருது கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அவர் வாழ்த்து தெரிவிச்சிருவோம். மொழியை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த நடிகர். அவர் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த நடிகர். அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போனோம்னே, நான் சொன்ன மாதிரி தானே திருவாரூரில் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பா, பிரச்சாரமா, அல்லது அவர் சொல்கிற மாதிரி டூரா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த திருவாரூரோட பிரச்சார பயணம்னு சொல்லிவிட்டு அப்புறம் மக்கள் சந்திப்புன்னு மாற்றிட்டாங்க. எல்லாம் ஒன்று தான். நம்ம ரசிகர் சந்திப்புன்னு வேணால் நம்ம வச்சுக்கலாம். அப்போ நேற்று 2 இடம், 2வது இடத்துலையும் கிட்டத்தட்ட அதே நேரம் தான் பேசியிருக்காரு. அதோடைய முக்கிய கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா முதல்வரை வம்பு கிழப்பது. முதல்வரை வம்பு கிழப்பதுன்னா இப்போ அன்புமணி ராமதாஸும் போடுறாரு, இவர் எடப்பாடியும் பேசுகிறாரு, மற்றவர்களும் பேட்டி கொடுக்குறாங்க. அது அரசியல் ரீதியாக இருக்குது. இவர் உட்காந்துக்கிட்டு டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது கொள்ளையடித்த பணத்தை கொண்டு போய் வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறீங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இது சம்மந்தமாக அவர் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு யாராவது வழக்கு போட்டால் பெரிய சிக்கலில் மாட்டுவார். ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவங்க என்ன பேசணுன்றதில் ஒரு இது இருக்குது. மற்றவங்க பேசலாம், நாளாந்தர பேச்சாளர், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் தலைவராக இருக்கிறவங்க கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பேசுவார். நீங்கள் எடப்பாடிலாம் பேச பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளில் சொல்கிறாங்க, ஊடகங்களில் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி சொன்ன ஒரு விஷயத்துலேயே தயாநிதிமாறன் கேஸ் போட்டு 4 தடவை நடையாக நடந்தார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்து பேசணும். ஸ்டாலின் மேலே கோபம் இருக்கலாம், அதை யாராவது வன்மமாக எழுதி கொடுக்கலாம். அதுக்கு வாயை சிச்சிக்க முடியாது. வன்மமாக எழுதுவதற்கெல்லாம் வாயசைத்தால் பிறகு வம்புல மாற்றுறது தான் நடக்கும். கண்டிப்பாக. நேற்று அவர் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னு, நாகப்பட்டினத்தில் இருக்கிற தவறுகளை சொல்லியிருந்தார். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருக்காங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்கன்னு சொல்லி. திருவாரூரில் பேசும்போது, நண்பா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில், காலேஜில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும், யூனிவர்சிட்டியில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குதா, உங்கள் ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது அப்படின்னு மக்களை பார்த்தே அந்த கேள்வியை கேட்டுட்டு அப்படி டச் பண்ணாமல் போயிட்டார். இது எப்படி பார்க்குறீங்கண்ணே? ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறதா இருந்தால் கூட ஒரு நான் அடிக்கடி எனக்கு மறந்து போயிடுதுங்க. நான் சக்தி, மாற்று சக்தி கூட கிடையாது, ஏதோ ஒரு சக்தி சொல்லுவாங்க. நாங்கள் தான் பிரதான சக்தி. பிரதான சக்தி தலைவர் பேசுகிறாருன்னா அவர் பேச்சில் கொஞ்சமாவது சப்ஜெக்ட் இருக்கும். பத்திரிகையாளர்களோ விவாதிக்கிறவங்களோ இல்லை மற்றவர்களோ கொஞ்சம் இது இருக்கணும். நீங்கள் அந்த குழந்தை பசங்கள்கிட்ட அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர், சினிமாவுக்கு டிக்கெட் எடுத்துருந்தவன், அவன் கொண்டு வந்துடுத்து நான் இந்த மாதிரி வர்றேன், மாவட்டத்தில் என்ன இருக்குது சொல்லுன்னா, அவன் வாட்டில் எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறான். டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, தெரிதா இவங்க ஸ்கூலு காலேஜுன்னு டிபார்ட்மெண்ட் இருக்கா, அது மத்திய பல்கலைக்கழகம், ஆமாம் சென்ட்ரல் கவர்மெண்ட், இது இவங்க ஸ்டேட்டை குற்றச்சாட்டையே அதை சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் தாண்டி எல்லா இடத்துலையும் விஷயம் இருக்குங்க. இப்போ கொள்முதலில் 40 ரூபா அடிக்கிறாங்கன்னா அடிக்கிறாங்க இருக்குது. ஆனால் நிலக்கரி கொள்முதல், மின்சாரம் கொள்முதலில் அதை விட பெரிய அளவில் அடிக்கிறாங்கல்ல. ஆமாம். பால் கொள்முதல் என்ன நடக்குது, இதெல்லாம் பொதுவான அதிகமான மக்களை பாதிக்கிற விஷயங்கள். இது அந்த மாவட்டத்தில்னா அது அந்த விவசாய ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, ரெகுலராக நடக்குது. இன்னொன்று, நீங்கள் அதை எதிர்த்துட்டுலாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. பண்ணிங்கன்னா உங்கள்தான் எடுக்க மாட்டான். இந்த ஒரு சென்னை 28ல் 100 ரூபாய்க்கு சில்லறையோ கேட்பான், ஏதோ ஒன்று சில்லறை இல்லை அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பான். மறுபடியும் அவன் கொண்டு வந்து நீட்டிகிட்டு இருப்பான், கண்டுக்கவே மாட்டான். அந்த மாதிரி அந்த விவசாயத்தை மட்டும் எடுக்க மாட்டாங்க. பிரச்சனை பண்ணுற விவசாயத்தை மட்டும் மற்றவங்கள்ட்ட எடுப்பாங்க. இன்னொன்று, இந்த பணம் அதாவது அந்த நெல்லை அவங்க கொள்முதல் எடுத்த பிறகு அதற்கான பணமே 1 மாதம் 1.5 மாதம் பொறுத்து வரும். அதுலேயும் கட்டையை போடுவாங்க. அப்போ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறதா சொல்கிறாங்க, கலெக்டர் முன்னாடிலாம் பேசுகிறாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் நேரடியாக கையும் களமாக பிடிக்கணுன்றது. ஆனால் இது ஒரு மாவட்டத்தில் நடக்குதுன்னா நடக்குது. நீங்கள் அதை எடுத்துகிட்டு முதல்வர்கிட்ட போய் கேள்வி கேட்குற அளவுக்கு அந்த விஷயமானு கேட்குறேன். அதோட பெரும் ஊழல் இருக்கா? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுலேருந்து பல விஷயங்கள் இருக்குது. அதையும் கணக்கு போட மாட்டேங்கிறாரு. இதில் ஒரு நாளைக்கு 45,000 4.5 லட்ச ரூபான்னு கணக்கு போடுறவர் பாட்டில் 10 ரூபா மேட்டில் கணக்கு போட்டு நான் எங்கே போயிடுவேன்? கண்டிப்பாக. அப்போ பெருவாரியான மக்களை பாதிக்கிற விஷயங்கள். நான் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன், மின்கட்டணம் இவ்வளோ கட்டுறேன், அப்போ இத்தனை லட்சம் மக்கள், இத்தனை லட்சம் குடும்பங்கள், அவங்கள்ட்ட
ஒரு யூனிட் இவ்வளோ ரூபா நீங்கள் பிடுங்குனீங்கன்னா எத்தனாயிரம் கோடி ரூபா உங்களுக்கு வந்து வரவா சேருது, அது எங்கள் பாக்கெட்லேருந்து எடுக்கிறீங்கன்ற மாதிரி தானே ஒரு தெளிவான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனுபவபூர்வமான பேச்சாக இருந்தால் தான் உங்களுக்கு அதுக்கு வேல்யூ இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த இதில் வந்துட்டு காலேஜில் இது இருக்கா, டாக்டர் இருக்காங்களா, அது இருக்காங்களான்னா சுகாதாரத்துறை பற்றி பேசுங்க. டாக்டர் இருக்காங்களா இல்லையான்னு பேசுறது லோக்கலில் இருக்கவங்க பேசிக்குவாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு, சுகாதாரத்துறை எப்படி இருக்குது, இன்றைக்கும் வந்து கோர்ட்டு சொல்லியிருக்கு செவிலியர்கள் விவகாரத்தில் காசு இல்லை. அதுனா காசு இல்லைன்னா இலவசம் கொடுக்க மட்டும் காசு இருக்கா, உன் இஷ்டத்துக்கு விளம்பரம் இதெல்லாம் கொடுக்குற, சம்பளம்னா காசு எடுத்து வை, எல்லாத்துக்கும் மத்திய அரசை கை காட்டிகிட்டு இருக்காதுன்னு போட்டு அடிக்கிறாங்க. இல்லை மெடிக்கல் ஆஃபீஸர்களை பற்றியே நிறைய பேசலாம் சார். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கு. இன்றைக்கி இந்த இல்லந்தோறும் மருத்துவம்னு வச்சுக்கிட்டு எவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் எவ்வளோ ஃபெயிலியரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் தொட்டு அப்போ என்ன தெரியுதுன்னா இவர்கள் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு விரிவடைந்த ஒரு பிரச்சனையை எப்படி அணுகிறதுன்னு தெரியலை, அரசியல் தெரியல, யார்கிட்டையாவது கொடுத்து எழுதி வாங்கிட்டு வராங்க. எழுதி வாங்கிட்டு வந்து இடைச்சர்கள்னு அந்த மாவட்டத்தில் பேசணுன்றப்போ அங்கே லோக்கலில் இருக்கணும் கூப்பிட்டு கேட்டோன்னா அவனுக்கு தெரிஞ்சதுன்னா சார் 40 ரூபா வாங்குறாங்க சார், அங்கே டாக்டரே இல்லை சார், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இதுவே இல்லைன்னு அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு ஒரு மாநில தலைவர் பேசுறதுன்றது ஒரு நீ இவங்க சொல்லிக்கலாம் பேசிட்டார் பார்த்தியா அது பேசிட்டாருன்னு, ஆனால் அது வந்து பெரிய அளவில் யாரும் ரசிக்க மாட்டாங்க, விமர்சிக்கிற அளவுக்குமே இல்லை. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா இந்த எண்டு இது வந்து லோ எண்டு, ஹையர் எண்டு வந்து கொள்ளை அடித்து கொண்டு போய் முதலீடு பண்ணுறீங்களா அப்படின்னு இந்த லோக்கலில் பேசுகிறவங்க மாதிரி பேசுகிறாரு. அது டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட். அது சிஎம்ஐ வம்புகிறது, சிஎம்ஐ தரக்குறைவாக பேசுகிறது. ஸ்டாலின் கிடையாதுங்க, அது ஒரு பதவி, முதல்வர். அப்போ நீங்கள் அதுக்கான ஆதாரத்தோடு சொல்லுங்கள், தப்பே கிடையாது. கண்டிப்பாக இவ்வளோ ரூபா நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த இதுக்கு முதலீடு பண்ணியிருக்கீங்க, உங்கள் கட்சிக்காரங்க இந்தந்த இடத்துல ஹோட்டல் வாங்கியிருக்காங்க, இது வாங்கியிருக்காங்க, அது வாங்கியிருக்காங்க, மறுக்கிறவங்க தைரியம் தான் கேஸ் போடுங்கன்னுங்க, பற்றிக்கிட்டு தெரியும். கண்டிப்பாக. அதை தொடர்ந்து டிஆர்பி ராஜா அவர்களை சீண்டிருக்கிறாரு. அந்த டிஆர்பி ராஜா அவர்களை பற்றி குறை சொல்கிறவங்க பேரில் நீங்கள் வந்து இந்த மாவட்டத்துக்கு அமைச்சராக இருக்கீங்க, உங்கள் முதலமைச்சர் குடும்பத்துக்கு சேவை செய்கிற ஒரு ஆளாக இருக்கீங்க, புஷி என்ன பண்ணுறது ஏங்க பேசும்போது எல்லாம் எஞ்சி நின்றுக்கிறாங்க, அதுக்கு பேர் என்னங்க அடிமைத்தனம் தானேங்க, கொத்தடிமைத்தனம் தானே. கேட்டால் கூட்டம் தெரியலையா, எல்லாம் எஞ்சி நின்று பார்த்தாங்க, நாங்கடா கதை விடுறீங்க, மேடை வந்து இப்படி இருக்கும். ஆமாம், எல்லாம் எழுந்திரிச்சு நின்று ஆரவாங்க. முதல்ல அவங்க யாருமே உட்காரவே இல்லையே, சமாளிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணாம். கீழே யாரும் உட்கார்ந்துருந்தாலாவது நீங்க உட்கார்ந்தா கூட எல்லாம் எஞ்சி நின்று மேலே நின்று அவங்கள நீ பார்த்து என்ன பண்ண போற, ராம் பாக்கு எதுக்கு வச்சுக்கிற மறைக்கிற மாதிரி. ஒரு எத்தனை சேர் உடையுதுன்னு கவுண்ட் பண்றாங்களோ. இன்னொன்று முன்னாடி இது இருக்கும், ஒரு எல்இடி வச்சுருப்பாங்க தரையில். ஆமாம் கண்டிப்பாக, நம்ம பார்க்குறதுக்கு வசதியாக அங்கே என்னென்ன மாறுதோ இங்கே பார்த்துக்கலாம், பேசுகிற வரையும் க்ளோஸில் பார்த்துக்கலாம். அப்படி இருக்கும்போது தலைவர் நிற்கிறாரு, நம்மளாம் உட்காரவே கூடாது, அடிமைத்தனுடைய உச்சம் தானே இது. நேற்று பொதுச் செயலாளருங்கிற பதவியை மறந்து அவர் ஓடுறாரு, பஸ்ஸுக்கு முன்னாடி அவர் ஓடிட்டு எல்லாரும் ஓரம்போன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா என்னென்னா பெரிய பிச்சைக்காரனுக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன வேணால் தரேன், பெரிய தொழில் தொடங்கு, ஏன்னா எனக்கு திருவோடு இதுவாக இருக்குது, எனக்கு தங்கத்தில் திருவோடு கொடுங்க அப்படின்னு கேட்டானா. அப்போ அவன் அதை தாண்டி போகல. கண்டிப்பாக ஒரு நல்ல முதலீடு பண்ணுறேன், உனக்கு பண்ணித்தரேன், எது வேணும் என்ன வேணும் கேளுன்னா அவன் அந்த பிச்சை தொழிலே இருக்கணும், அதுக்கு திருவோடு மட்டும் தங்கத்தில் வேணும்னா அதுதான் இவர் கதை. புஷிக்கு என்ன பிரச்சனைனா அவருடைய லெவல் வந்து அந்த மன்றம் டிக்கெட் விற்கிறது, மன்ற கூட்டம் போனால் அங்கே போகிறது, அந்த ஒரு 50 நிமிஷம் பேசினாலும் 50 நிமிஷம் விஜய் பற்றியே பேசுறது, இப்படியே தான் அவர் வாழ்க்கையை ஓட்டிட்டார். அதை தாண்டி பொலிட்டிக்கலாக அவர் எந்த காலத்துலேயும் யோசிச்சதே கிடையாது, அதுக்கான தேவையும் அவருக்கு இல்லை. கண்டிப்பாக தேவை இருந்தால் தானே வரும். அப்போ தேவையில்லாத பட்சத்தில் அவர் அவங்கள்ட்ட ஓட்டுறதுக்கு விஜய் பற்றி பேசினாலும் போதும் கை தட்டிகிட்டு இருப்பான், அப்புறம் மிரட்டிக்கலாம், அப்புறம் டிக்கெட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதனால் அவர் வந்து தெரியாதவரை இந்த பதவியை கொடுக்குறாங்கன்னா அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும், 2 பண்ணியிருக்கணும். ஒன்று தலைவரை எனக்கு இது 150 1500 விற்க தெரியும், எனக்கு மன்றம் தெரியும், சேர் போட தெரியும், ஈவெண்ட் நடத்த தெரியும், அந்த ஆளுங்களாம் எனக்கு பழக்கம், அதனால் என்னை விட்டுருங்க அப்படி சொல்லியிருக்கணும். இல்லை போட்டுட்டார், இனி நம்ம வேறு லெவலில் தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் இது பண்ணணும். அப்போது நம்ம தொடர்ச்சியாக எல்லாத்தையும் பேசணும், டெய்லி பேப்பரு பொலிட்டிக்கல் விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கணும். இல்லை அது சம்மந்தமாக யாரையா கூப்பிட்டு வச்சு எனக்கு சொல்லுங்கள், என்னென்ன நடந்திருக்கு சொல்லுங்கள், இந்தந்த இஷ்யூ எப்படி, அது எப்படி, இது எப்படி, அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும், ஆக ஆக நீங்கள் ஒரு வருஷத்தில் தயாராகிடலாம்.
கண்டிப்பாண்ணா. அது இல்லாம அவர் மேல என்ன சொல்றாங்க, எல்லாரும் நல்ல குணம், நல்ல குணங்க. அத வச்சு நம்ம என்ன இது பண்ணி நல்ல குணம் யாருங்க நல்ல சொல்றோம்? குணம் சொல்றோம். ஏங்க யாருங்க நல்லவர் இல்ல? நல்லவருங்க ரொம்ப பேர் இருக்காங்க. நல்லவர்களை இந்த நாடு வாழ வச்சிருக்கா? அவர்லாம் நல்ல குணமா? நல்ல குணம் யார் சொன்னா? அவரால பயனடைந்தவர் சொல்லுவாங்க. கண்டிப்பா. மிக 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 மோசமான குணம் கொண்ட மனிதர். எப்படி சொல்றேன்னா, இன்செக்யூரிட்டி. தன்னை தவிர யாரும் கட்சிக்குள்ள வரக்கூடாது. இந்த வெளியில வந்தவங்கலாம் சொல்றதெல்லாம் பாருங்க. போஸ்டர்லயே விஜய் படத்தை பெரிய போட்டு, இவர் படத்தை கொஞ்சம் சின்னதா போட்டா அவன் கதை முடிஞ்சுதான். ம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனிச்சுக்கிட்டு எனக்கு என்னென்ன சில வீட்டில் அம்மா அப்பாங்க இருப்பாங்க. அப்படி அவங்க வேலை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பையன் ஏதாவது ஒன்று கிளாஸ் எடுத்து எங்கேயாவது வச்சிட்டானா, ஏன் இங்கே வச்சா, அதை ஏன் இது பண்ணுறேன், இதே ஒரு பொருள் இதே நவுந்துச்சு, இதே புத்தியாக தான் இருப்பாங்க. அந்த பசங்களுக்கு வீட்டில் இருக்குமா ஜெயிலில் இருக்குமான்னு தெரியாது. அட நகர்ந்தான் நகர்ட்டுமே, ஒன்று நீங்கள் சரி பண்ணுங்க, இல்லை ஏதாவது ஒரு இளவு நடக்கட்டும். பின்னாடியே இருந்துக்கிட்டு அது என்ன இது என்ன பாத்ரூம் கை கழுவுனியா, நான் கழுவிட்டேன், நான் தான் பார்த்துன்னு இருந்தேன்ன்றது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதே மாதிரி ஒரு கட்சிக்குள்ள அவன் யார் கூட பேசுகிறான், இவன் யார் கூட பேசுகிறான், இவன் ஏன் அந்த சேனலில் போய் அவன் உனக்கு தானே பேசுகிறான். ஆமாம், கண்டிப்பாக. முதல்ல ஒருத்தனை தயார் பண்ணவே இல்லை, கிளப்பி விட்டீங்க, அவன் என்னென்னோ வளரி வாங்கி கட்டிக்கிறானுங்க. அதில் ஒன்றும் ரெடி பண்ண காரணம். அதை விட்டுட்டு நீ ஏன் அங்கே போன, நீ இங்கே போன, நீ அதை பண்ண, நீ அவர் கூட பேசிட்ட, நீ அவர் ஆஃபீஸ் போன, இதுலேயே கவனம் செலுத்துகிறாள். எப்படிங்க நல்லவனாக இருக்க முடியும்? முதல்ல நல்லவனா தான் நிலைமையை தெரிஞ்சுக்குவோம், நம்ம இதுக்கு ஆப்டான ஆள் இல்லைன்னு. சரி, ரெண்டாவது அதை மாற்ற பார்ப்பான். மூணாவது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பான். அதுதான் நல்ல தலைமை. நல்லவனோட நல்ல தலைமை தான் இங்கே தேவை. நல்ல தலைமை இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்த கட்டம் நகர முடியும். எம்ஜிஆர்ன்றாங்க. எம்ஜிஆர் ஒரு நல்ல தலைமை. அவர் தன்னுடைய கட்சிக்கு யார் தேவைன்றதை தீர்மானித்தார், அவங்களுக்குரிய இதை கொடுத்தாரு. இயலாதவர்கள் இல்லாமல் போனாங்க, இருக்கிறவங்க வலுவானாங்க, கட்சி அடுத்தடுத்து நகர்ந்தது. இவர் என்ன விஜய், அவர் ஒரு நடிகருங்க, அவ்வளோதாங்க. அவர் அரசியல்வாதி கிடையாது, அவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை. அதில் இறுதியில் வந்து அவர் முடிக்கும்போது ஒரு வார்த்தையை கேட்டார், நண்பா கூட்டம்லாம் வருது, இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறும், அப்படியா மாறாதா, இப்படியா, இதெல்லாம் என்ன மாதிரியான என்னன்னா இந்த விமர்சனங்கள் வருது இல்லை, இந்த குரூப் உட்காந்துக்குன்னு இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாற, இந்த டிவியில் பேசிகிட்டு இருப்பாங்களே கூட்டம்லாம் ஓட்டா மாறாது. ஓட்டா மாறுங்க, கூட்டம் ஓட்டா மாறாமல் எப்படி ஓட்டா மாறும்? பொதுமக்களுடைய எண்ணங்கள் வாக்குகளாக மாறுமான்றதான் மேட்ரு. கண்டிப்பாக. சும்மா கூட்டம் தான் வரும், ஓட்டா மாறாது. கூட்டம் வரதான் செய்யும், அது ஓட்டா மாறதான் செய்யும். அப்புறம் ஏன் 20% சொல்லுங்கிற இந்த இவங்க இந்த இந்த டிபேட்டில் உட்காந்து பேசுகிறவனுங்க இருக்கானுங்களே, ஐயோப்பா. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை, அதாவது உண்மையும் பேசுறதில்ல, யதார்த்தத்தையும் ஒத்துக்கிறது இல்லை. கண்டிப்பாக. கூட்டம் வருதுன்னா கூட்டம் வரதான், அவங்க ரசிகர் கூட்டம் தானே அது. அந்த கூட்டம் வந்து அவருக்கு தானே ஓட்டு போடும், வேற யாருக்கா போடுமா? அதில் வேணாலும் அரசியல் தெளிவு வந்தால் வேற யாருக்கா மாற்றுவான். ரசிக்கிறேன், ஓட்டு வேற. அதனால் அதை சொல்கிறாங்கல்ல, அதை தூக்கிட்டு வர்றது. அப்புறம் ஏன் சனிக்கிழமை வச்சுருக்கேன், யாருக்கும் தொல்லை கொடுக்கூடாதுன்னு. போன சனிக்கிழமைன்னா ஐயா பண்ணீங்க, எவ்வளோ தொல்லை கொடுத்தீங்க? திருச்சி முன்னாள் நிதியமைச்சர், உள்துறை அமைச்சருக்கே தொல்லை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் போன சனிக்கிழமையும் அதே திருச்சியிலேருந்து தான் கிளம்புனீங்க. ஆமாம், இந்த சனிக்கிழமையும் அதே திருச்சியில் தான் கிளம்புனீங்க. வித்தியாசம் எங்கே போனாங்க ரசிகர்கள்? இல்லை, நேற்று திருச்சி விமானத்திலேருந்து அவர் விமான நிலையத்திலேருந்து கிளம்ப போகும்போது கூட ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பெரிய கேள்வி ஒன்று கேட்கல. மலையாள நடிகர் மோகன்லால் அவர்களுக்கு தாதே சாஹேப் பால்கே விருது கொடுத்துருக்காங்க, இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்கன்னு சொல்லி அதுக்கு கூட பதில் கொடுக்காம அவர் பாட போயிட்டே இருக்கிறார். தாதா சாஹேப் பால்கே விருதுன்னா என்னன்னு தெரியணும் முதல்ல. அதுக்கு சத்தியமாக சொல்கிறேன், அது முதல்ல தெரியணும். மோகன்லால் தெரியும், நம்ம கூட படத்தில் ஜில்லாவில் நடிச்சார். தாதா சாஹேப் பால்கே விருதுனா என்ன, அது யார் கொடுத்துருக்காங்க, அந்த விருதுன்றது எப்படி, ஒரு கிட்டத்தட்ட வாழ்நாள் சாதனையாளர் விருது தான் அது. அது வந்து யாரை கொடுத்தாங்க, நம்ம இதில் யார் கொடுத்தாங்க, அது கொஞ்சமாக சமீபத்தில் யார் கொடுத்தாங்கன்னா அது ரஜினி. அந்த ஏதாவது உங்களுக்கு தெரியணும். பயம் எங்கே? இப்போ ஒருத்தனை கூப்பிட்டு நீ போய் திடீர்னு இந்த மேடையில் ஏறி பேசுனா பேச மாட்டான். ஏன்? கீழே உட்காந்து பேச சொல்லுங்கள், டீ கடையில் உட்காந்து பேச சொல்லுங்கள், 1000 பேசுவோம். வாவராசா, எனக்கெல்லாம் அனுபவம்லாம் இருந்திருக்குது. பேட்டிக்குன்னு போனால் ஓடுவான், மைக்கை நீட்னா ஓடுவானுங்க. அப்புறம் பண்ணி வந்து சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டான், திணறுவான். பின்னாடி இருந்து பேசிக்கிட்டு இருப்பான். நல்லா பேசல, முன்னாடி வாங்க கொடுங்கன்னா சொல்ல தெரியாது. ரவுடித்தனம் பண்ணுவான், கூட்டம் ஒதுக்குவான். ஆனால் மைக்கை போட்டால் ஓடி போயிடுவான். இது நாங்கள் அப்போல்லாம் பண்ணுவோம். இந்த ரவுடித்தனம் பண்ணலாம், இங்கே வா தா சொல்லு அப்படின்னா ஓடி போய் நான் இல்லைப்பா அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஏன் அவன் ஓடுறான், மைக்கை பார்த்தா ஓடுறான் அப்படின்னா என்ன காரணம்னா, நம்மளால் இது சொல்ல முடியாது. எல்லாரும் பார்க்கும்போது டீ கடையில் பேசணும் 4-5 பேர், பொதுவில் பேசும்பொழுது எல்லாரும் பார்த்துட்டு நம்ம சொல்ல வராது, அசிங்கப்பட்டுருவோம், நமக்கு அதில் சப்ஜெக்டில் நாலேஜ் கிடையாது. அதுதான் பிரச்சனை. அதனால தான் இவருக்கு பயம் என்னென்னா, மைக்கை பார்த்தா பயம் என்னென்னா, நம்ம எதையாவது சொல்லி அதை ட்ரால் பண்ணுவாங்க, அசிங்கப்பட்டுருவோம். அதனால தான் ஓடுறது.
கண்டிப்பான. நேற்று நாகப்பட்டினத்தில் ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்கும்போது அவர் கேட்ட வார்த்தை, எனக்கு கண்டினியூஸாக இடையூறு கொடுத்துட்டே இருக்கிறீங்க. இதே மாதிரி ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கோ, மோடிஜி வரும்பொழுதோ, அமித்ஷா அவர்கள் வரும்பொழுதோ இதே மாதிரி தொந்தரவு கொடுக்க தயாரா? அது தொந்தரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட் அதிரும்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். இதைத் தொடர்ந்து இன்றைக்கு வந்து இபிஎஸ் அவர்களை சந்திக்கும் பொழுது நயனாநேந்திரன் அவர்களிடம் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு இடையூறு கொடுக்குறாங்கன்னா அதை சொல்லுங்க, ஆனால் எல்லாரும் கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க, அவங்க வேற நீங்க வேற, அதை கம்பேரிஷன் பண்ணாதீங்க. பிரதமர் வர கூட்டத்துக்குமே கண்டிஷன் போட்டாங்க, நிபந்தனைகள் போட்டு நீதிமன்றத்தில் வாங்கி அந்த இதெல்லாம் பிரதமருக்கு நடந்தது. ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு தடை கொடுத்தாங்க. அமித்ஷா அவர்கள் வரும்போது மின்சாரம் தடைப்பட்டுச்சு. இங்கே ஆமாம், கோர்ட்டில் போய் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி வாங்கினான், வரலாறுலாம் உண்டு. மற்ற தலைவர்களுக்கும் இதே தான். அதனால் போலீஸு வந்து ஆளுங்கட்சி அவர்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் பண்ணிக்குவாங்க, மற்றவங்களுக்கு வரும்பொழுது சட்டத்தை நிலைநாட்டுவார்கள். அப்போ இடையூறு வரும், அதெல்லாம் மீறி தான் சொல்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன கொடுக்குறாங்களா, அப்படியே வாங்கிட்டு தான் அப்படியே போகிறாரா? அதெல்லாம் மீறி தான் பண்ணுறாங்க. அதையே வச்சுட்டு புலம்பிட்டு இல்லையே, புலம்புறதுக்கு அது மேட்ரு கிடையாது. இன்னொன்று, இவர் பேசுனதில் 15 நிமிஷம் பேசுகிறனா 8 நிமிஷம் அவரை பற்றி தான் பேசுகிறார். எனக்கு இடையூறு கொடுக்குறீங்க, எனக்கு இது பண்ணுறீங்க, என் பின்னாடி யார் இருக்கா, என்ன மிரட்டி பார்க்குறீங்களா? இந்த வெத்து வசனங்கள், வீர வசனங்கள் நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுறதே இல்லை, ஆனால் உங்களை பற்றி பெருமைப்படுத்திக்கிட்டு அதை வச்சு சோங்காண்டுக்கிட்டு இருக்கீங்க. சினிமா வசனங்கள், கவர்ச்சிகரமான பேச்சுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதை எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 7 நிமிஷம் ஒரு வரியில் பிரச்சனைகளை தொட்டுட்டு போகிறீங்க. இதை இன்றைக்கி இருக்கிற ஊடகங்களும் மற்றவர்களும் எடுத்துகிட்டு வந்து ஏன் தான் பேசினாரு, அதான் பேசினாரு, இதை பேசினாரு, எல்லாம் நீங்கள் நினைக்கிறபடி பேச முடியுமா? இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பேசுனதில் 8 நிமிஷம் அவரை பற்றி பேசியிருக்காரு. எனக்கு தொல்லை கொடுக்குறாங்க, நான் வந்தால் கரண்ட்டு கட் பண்ணுறாங்க. கரண்ட்டு கட் பண்ண சொல்லி மாவட்டத்தில் தானே கடிதம் கொடுத்தது. இன்னொன்று அங்கே மேலே ஒயர் போகுது, இவன் வாட்டில் எங்கேயோ ஏறுறான், அவனை மேலே தடு. இங்கே இந்த தரைக்கு அடியிலனா பிரச்சனை இல்லை, நீ மேலே இடத்துல பட்டுச்சுன்னா 4-5 பேர் செத்து போயிடுவோம். கண்டிப்பாக. அப்போ கரண்ட்டு கட் பண்ணுறது ஏதோ ஒன்று. கரண்ட்டு கட் பண்ணால் நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்தானே நீங்கள் வரணும். ஜென்செட் வச்சுக்கணும், ஸ்பீக்கர் இது நீங்களே வச்சுக்கணும், எல்லாம் வச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பேசணும். கரண்ட்டு கட் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, இதெல்லாம் புலம்பல். நீங்களும் கரண்ட் கட் பண்ண சொல்கிறீங்க. புலம்பலுக்கெல்லாம் வந்து இங்கே இது கிடையாது. ஒரு நாள் 2 நாள் நான் அடுத்த கூட்டத்தில் இதே பேசினேன் என்ன பண்ணுவான், சும்மா எப்போ பார்த்தாலும் இதே பேசினுக்கிறாரு, என்ன சிஎம் இது, அந்த அங்கிள்னு மைடியர் சாருன்னு. இப்போ நேற்று வந்து பயப்படுறீங்களா, நான் மிரட்டுறீங்களா, என் பின்னாடி யார் இருக்கா தெரியுமா, ஜனங்க இருக்காங்க. அடுத்த தடவை நான் பர்மிஷன் கேட்க மாட்டேன், நேராக மக்கள்கிட்ட பேசுவேன். பண்ணுங்க, பண்ணால் தெரியும். கண்டிப்பாக. இதை தொடர்ந்து திமுக சைட்லேருந்து எதிர்ப்பு குரல் வர ஆரம்பிச்சிட்டு பேனா சில பேசினார், பேனா சில அவன் கை விட்டாங்க. ஆமாம், இப்போ வந்து பேசிட்டு உங்களுக்கு என்ன யார் எழுதி கொடுத்தது? திருவாரூர் மாவட்டம் உருவாக்குனதே கலைஞர் தான். அங்கே வந்து நின்றுக்கிட்டு திருவாரூர் தேரை ஓட வச்சுருந்தீங்க, தமிழ்நாட்டை இந்த அலங்கார வசனங்கள், அடுக்குமுறை வசனத்தை பற்றி இவர் பேசுகிறாரு. இது பேர் என்ன? பொதுவாகவே இந்த டெல்டா மாவட்டத்தில் இந்த பர்டிகுலர் திருவாரூர் வந்து திமுகவோட கோட்டை, நாகப்பட்டினமும் அதே மாதிரியான ஒரு விஷயங்கள். நீங்கள் அங்கே போய் ஒரு ஓட்டையை போகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எப்படி பேசணும், எவ்வளோ சப்ஜெக்டை தொடரணும், அரசின் கொள்கைகள் எவ்வளவோ இருக்குது, திட்டங்கள் எவ்வளவோ இருக்குது, அதை பற்றி ஒன்றுமே பேசலை. அரசாங்க பிரச்சனைக்கு காவிரி தண்ணியை கொண்டு வரல அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஒன்றுமே பதிலே பேச முடியாது அளவு. அவ்வளோதான் இவங்க லெவல் இருக்குதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக. இதை தொடர்ந்து நேற்று வந்து கூட்டத்தை பார்த்து நம்ம திமுகவோட அமைப்பு செயலர் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வர்ற கூட்டம் கொள்கை கூட்டம், அவருக்கு வர்ற கூட்டம் காக்கா கூட்டம்னு சொல்லி தரமட்டமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு விமர்சனம் அவர்கிட்ட இருந்து. அவர் எப்போவுமே அப்படி தானேங்க. அவர் வந்து இடி ரெய்டு நடந்தால் எங்களை இடியை வைத்து முடக்க பார்க்க நாங்கள் ஹிட்லரையை பார்த்தவர். இவரெல்லாம் எப்படி லீடர் ஆனார்? லீடர்லாம் எங்கே ஆனார்? அப்படியே தாரிவாட்டு டெய்லி வந்துனுக்கிற அப்படின்ட்டு பார்த்து ராஜ்யசபா எம்பி இந்த மாதிரி ஒரு அதிகபட்சமே ஆலந்தூர் சேர்மன் தானே, வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வந்து இந்த மேடையில் அந்த தலைமை கழக பேச்சாளர் பேசுகிறத இவர் தலைவராக உட்காந்துங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பார், அவ்வளோதான். அதை தாண்டி அப்புறம் கேஸ் போகிறதுக்கெல்லாம் ஆள் தேவை. அதுக்காக இவர் இப்படி இதை வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. இவர் நேரடியாக போய் வழக்கறிஞராக வாதாடி இது பண்ணதெல்லாம் சரித்திரமே கிடையாது. ஆனால் அந்த சட்ட குழுக்கு பொறுப்பாக இருந்துக்கிட்டு கேஸ் போடுறது, இந்த மாதிரி வேலைகள். அது தாண்டி இந்த மாதிரி விஷயங்களில் பேசுவார், நாங்கள் அதை பண்ணோம். அவர் பேசுகிற பெருமையெல்லாம் நமக்கு காதில் அப்படியே ரத்தம் வந்துடும். அந்த மாதிரி திமுகன்னு மிரண்டுருவோம், என்னடா இது நமக்கு பேசுகிறாரு அப்படின்னு. நேற்று கூட ஏதோ ஒன்று பேசினாருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கை தட்டினாங்க, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. டக்குன்னு அடிச்சு விட்டாப்புல, அடிச்சு விட்றதுல மன்னன் கில்லாடி, அவர் பெரிய மன்னர் அவர். அந்த மாதிரி பண்ணார். புதுசாக வந்த தொடப்பம் நல்லா போயிருக்கும் அதுனாரு.
பார்த்து உங்களை பெருக்கி விட்டுற போகுது. கண்டிப்பான. அதை தொடர்ந்து மா சுப்பிரமணியன் அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு விஜய் அவர்கள் பேசினதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. நாகப்பட்டினத்தில் வந்து டாக்டர்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நாகூர் அங்கேருந்து பக்கம் தான், அங்கெல்லாம் டாக்டர்ஸ் இருக்காங்க, விஜய் அவர்களுக்கு இது தெரியல, விஜய் கட்சிக்காரங்களுக்கு இது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நாகப்பட்டினம் நாகூருக்கு பக்கத்தில் என்னென்ன இது? அவ்வளோதான். இவர் கேள்விக்கு இதுதான் பதிலா? அவ்வளோதான். 12% சொல்லியிருந்தாரு. அப்புறம் நம்மலாம் சொன்னோம், இது சுகாதாரத்துறை அமைச்சர் பொருளாதார நிபுணர் இல்லை அப்படின்னு. இப்போ வந்து அந்த ஞாபகம் வந்துடுது போல், டாக்டரு அது இதுன்னு. நீங்கள் என்ன தலைவர்கள் லெவல் இருக்கோ பதிலளிக்க அமைச்சர் லெவலும் அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அங்கே இதுக்கு பிரசவ பார்க்குற டாக்டர் இல்லை, இங்கே டிபார்ட்மெண்ட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, ஐ ஜாலி, நீ இவ்வளோதான் உனக்கு நாலேஜ் தெரியா, நானும் அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன் பாருன்னு அவரும் சொல்லுவேன். அதனால் அவர் தெரிஞ்ச தானே, அவர் சுகாதாரத்துறைக்கு அவருக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? கண்டிப்பாக. அவரை போய் சுகாதாரத்துறை அமைச்சராக போட்டு, ஆனால் அவராக அங்கே செயல்படுறாரு? கண்டிப்பாக அவர் இல்லையே. இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கிற சிபிஎம் வந்து மீண்டும் ஒரு குடைச்சலை கொடுத்துருக்கு. ஆனால் அது வந்து இப்போ வரைக்கும் மீடியாலையும் இதுலேயுமே வராத ஒரு குடைச்சலாக இருக்குது. 3 தீர்மானங்கள் நேற்று நிறைவேற்றிருக்காங்கண்ணே. அந்த தீர்மானங்களை எப்படி பார்க்குறீங்க? அது திமுகவுக்கு எதுவும் குடைச்சலாக பார்க்க தோணுமா? அவர்கள் நாளைக்கு ஏதாவது கேள்வி வந்துடக்கூடாது, நாங்களும் தீர்மானம் நிறைவேற்றிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு 3 தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஆனால் முக்கியமான தீர்மானங்கள் தான். ஒன்று வந்து பருவமழை காலம் தொடங்க போகுது. தொடங்கிறதுக்கு முன்னாடி என்ன ஏற்பாடு இருக்கீங்கன்னு பார்த்தா, நேற்று நேரு யாராவது கேட்டாங்களா? வேறு எதாவது கேட்குறாங்க. இவர் சொல்கிறாரு, அந்த ரிப்போர்ட்டர் மடை கேட்குறான், அவனை செல்லமாக கடிச்சிக்கிட்டு கட் பண்ணி விட்டார். அதை தாண்டி பெருசாக எதுவுமே கிடையாது. மழைநீர் வடிகால் இப்போ பருவமழை தொடங்க போது என்ன நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்ற கேள்வி யாரும் கேட்கல, அவரும் அதை பற்றி சொல்லலை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, பருவமழை தொடங்குது, அப்போ தொடங்குச்சுன்னா இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், ஹரியானா, பஞ்சாப், டெல்லி, ஜம்மு காஷ்மீர், இந்த க்ளவுட் பஸ் இங்கேயே வந்துச்சு. ஆமாம், வட சென்னையில் ஒரே நாளில் 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர்லாம் பெஞ்சுது க்ளவுட் பஸ் ஒரே நாளில். அதனால் அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இனி இருக்குது. அப்போ அதுக்கு வந்து தமிழகத்தில் கனமழையோ மேக வெடிப்போ ஏற்படும் பட்சத்தில் அதை எதிர்கொள்ளும் வகையில் தமிழ்நாடு அரசு தயார் நிலை இருக்க வேண்டும். மேலும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் கனமழையினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகளை விரைவில் முடித்தல். எங்கே முடிக்கிறது? இங்கே லேசான மழைக்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது ஏரி குளங்களை தூர்வாறுதல், இதெல்லாம் நீங்கள் நீங்களே இன்றைக்கி தான் சொல்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே மார்ச் ஏப்ரலில் பண்ணி முடிச்சு வைக்கணும். மழைநீர் தேங்கும் போது உடனுக்குடன் நீரை வெளியேற்றுவதற்கான மின் மோட்டார் உள்ளிட்ட ஏற்பாடுகள், ஆகாய தாமரை அகற்றுதல், அன்றைக்கி தான் அவங்க வந்து அகற்றிட்டு இருப்பானுங்க. வெள்ள அபாய பகுதி வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடங்கள். இப்போலாம் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, எல்லாத்தையும் காலி பண்ணி தூக்கிட்டாங்கலாம். இங்கே காசாக ரெண்டாவது எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க, இதை போட்டு கட்டிட்டு இது பண்ணிட்டாங்க. சைதாப்பேட்டெலாம் நீ பார்த்தீங்கன்னா அலே கிடையாது. பேரிடர் மேலாண்மை மற்றும் மீட்பு பணிகள், படகுகள் உள்ளிட்ட தயார் நிலையில் வைத்தல், முன்னெச்சரிக்கைன்றது பண்ணணும் அப்படின்னு கேட்குறாப்புல. 2வது தீர்மானம், தூய்மை பணி தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய்ய, தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்கும் அரசாணைகளை திரும்ப பெறுக. இதெல்லாம் வந்து திராவிட மாடல் ப்ளஸ் சமூக நீதிக்குள்ளே வந்துடும், சப்ஜெக்டுக்குள்ளே இருக்குது. ஆனாலும் நம்ம ஆமாம், நேற்று கூட ஏதோ பேசினார், தூய்மை பணியாளர்லாம் அது வந்து நீங்கள் வந்து என்ன சொல்ல வரணும் அவருக்கு தெரில. கேன்னு அது அந்த கம்பெனி வந்து அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். எங்கே பொய் இருக்கோ அங்கே எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக. அதுதான் இவருக்கு எந்த லெவலில் நல்ல ரிப்போர்ட் இருந்தானா கண்டான் அவன்கிட்ட சண்டை போட்டு போயிடுவார். இவங்களுக்கும் அதை பற்றிலாம் தெரியாது, அதனால தான் தப்பிச்சுட்டு போகிறாங்க. அன்றைக்கி இன்னொன்று அந்த மாதிரி ஆளுங்களை இவங்க அனுப்பவும் மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஆளுங்க கம்பெனியில் வேலைக்கே எடுக்க மாட்டாங்க. உனக்கு ரொம்ப தெரியுது, கேட்டு விட்ருவா வேணாம் அப்படின்னு. தமிழகம் முழுதும் உள்ள சென்னை உள்ளிட்ட பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகள் தூய்மை பணி தொழிலாளர்கள் குறைந்தபட்ச ஊதியம், பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். அவ்வளோதான் அவங்க கோரிக்கை, குறைந்தபட்ச ஊதியம், பணி பாதுகாப்பு, இவ்வளோதான். நிரந்தரப்படுத்த. இது வெறும் தீர்மானமாக தான் இருக்குமா, நெருக்கடி இருக்க வாய்ப்பு இருக்குமா? பிரிண்ட் கூட வெளியே வராது. நாங்கள் எதுக்கு சொல்கிறோன்னா நாங்கள் அதுக்கு தான் சொல்கிறோம். விலைவாசி உயர்வு, வாழ்க்கை தேவை, பணிச்சூழல் இவற்றை கருத்தில் கொண்டு தொழிலாளர்கள் குறைந்தபட்சம், இது கூட யாருக்குன்னா போட்ட தீர்மானத்தை அப்படி அனுப்பியிருப்பாங்க. இதுக்கு வந்து வகையில் வெளியிடப்பட்ட அரசாணைகள் 10, 139, 152 அதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அவங்க மறந்து போயிட்டுருக்கோம் ஆகியவற்றை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். தொழிலாளர் என்ற அடிப்படையில் தொழிலாளர் உரிமைகளை பறிக்கும் சட்டங்கள். உரிமைகளை பறிக்க 3 அரசாணைகள் வெளியிட்டிருக்காங்க, 10, 139, 152. அதை உடனடியாக திரும்ப பெறணும்னு அரசாணை வெளியிட்டப்ப என்ன பண்ணியிருந்தீங்க தோழர்கள்? அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் தூய்மை பணியாளரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வெகு மக்களின் கோரிக்கையாக உருவெடுத்து உள்ள சூழலில் தமிழ்நாடு அரசு இதை உரிய வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். பொது சுகாதாரத்தை, தூய்மை பணியை நிரந்தரமயமாக்குவது நவீனமயக்கும் வகையில் அரசு பொறியியல் கல்லூரிகளில்
சுகாதார பொறியியல் துறை பாடப்பிரிவு சானிட்டரி இன்ஜினியரிங் உருவாக்கப்பட வேண்டும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிறாங்க. 3வதாக ஒரு கான்ட்ராக்டு, அது இது பொதுத்துறை நிறுவனங்களை கான்ட்ராக்ட் தொழிலாளர்களே இது பண்ணக்கூடாது. ஆமாம், அது என்னன்னா அந்த அரசாணை திரும்ப பெறுகிறது. பொதுத்துறை பல்லாயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் ஒப்பந்த அடிப்படையில் ரொம்ப முக்கியமானதுங்க அது. இவங்க வந்து பண்ணது தான் கார்ப்பரேட் கவர்மெண்ட்ன்றதுக்கு அடிப்படை இதுதான். தமிழகத்தில் மின்சாரம், போக்குவரத்து, குடிநீர் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் மாநில அரசு 4 லட்சம் பணியிடம் காலியாக இருக்குது. இவங்க என்ன சொன்னாங்க, 1 லட்சம் பணியிடங்கள் வருஷத்துக்கு இது பண்ணுவாங்க. 4 லட்சம் பணியிடம் காலியாக இருக்குது. எப்படி காலி ஆகும்னா, நீங்கள் வருடந்தோறும் உங்களுக்கு ரிட்டையர் ஆகிறவங்க இது மாதிரி இது லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசு வேலை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசு காலி பணியிடங்கள் நிரப்பாமல் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை நிரப்புறாங்க அப்படின்றது. ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனத்தை உருவாக்கி அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்றாங்க. இன்னும் எவ்வளோ இருக்குது. இந்த தீர்மானத்தை கூட வச்சு கூட ஒரு டிபேட் நடத்தலாம். ஏன்னா பண்ண மாட்டேங்காங்க பீடியா தப்பு. அவருடைய வேலை நிரந்தரம் எல்லாம் போயிடும். அதனால இவருடைய இவங்க பணி பாதுகாப்பு பேசுறோம்னா அவர் பணி பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அதனால இவர்களே பேச மாட்டாங்க. இது வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் முன்னெல்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அவர் இப்போ 3 தீர்மானத்தை வச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கலாம்ல. சண்முகம் கொடுத்தாரா? கொடுக்கல. எனக்கு கொடுத்துருந்தா வந்திருக்கோம். கொடுக்கல. பார்த்துங்க, அதான் இவங்க லெவலு. கண்டிப்பான. இது தொடர்ந்து வந்து நம்ம காங்கிரஸ் கட்சியில் வந்து KS அழகிரியும் ராஜேஷ்குமாரும் பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க உனக்கு சக்க எனக்கு பேசிகிட்டே இருந்தாங்க. காங்கிரஸோட மாநில தலைவர் செல்வபிறந்தகை சொல்லிட்டாரு, ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் என்கிட்ட இதை பற்றி பேசவே இல்லைங்க, ஆட்சியில் இவங்க அதை ஏற்றுப்பாங்களே, எங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கன்னு வார்த்தையை சொல்லிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்னார்னா அவருக்கு கொஞ்சம் சார் கிடைக்கல, அதுவும் கிடைக்காம போயிடும். அவருக்கும் சக்கை தான் அப்புறமா. திமுகவை போன்ற கட்சிகளில் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அவருடைய கிளை அமைப்பு தான். அந்த தலைவர்களை கரெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தலைவர்களை தான் அவங்க போடுவாங்க. இன்னொன்று நான் உங்கள் அப்பன்ட்டே பேசிட்டேன்ற மாதிரி தான் இவர்கள் டீல் பண்ணுவாங்க. அதில் தான் சகோதரர் ராகுல் காந்தி. அதனால் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சி திமுக டெல்லி பிரதிநிதிங்க. டெல்லி அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அவர் தான் மெயின் பிரதிநிதி, ராகுல் காந்தி தான். அதனால் அந்த இது ஓடும். அதுக்கு இல்லாமல் துணைக்கு வந்து சிதம்பரம், மற்ற தலைவர்கள், அதில் அவர்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். அதில் நீண்ட கால நிரந்தர குழு உறுப்பினர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நம்ம பீட்டர் அல்போன்ஸ், EVKS இருந்தார், இறந்து போயிட்டார். அந்த மாதிரி நிரந்தர திமுகவில் இருக்கிற நிரந்தர பிரதிநிதிகள் அவங்களாம் வேறு இருப்பாங்க. அதில் சேர்த்து தான் இவர் ட்ரை பண்ணிருக்கிறாப்புல செல்வபிறந்தகை. அதனால் வளரிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வேலை இல்லைங்க அப்படின்னு. ஏன்னா அடுத்த தலைவர் வரதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாருன்னு ஒரு பேச்சு அடிப்படுது. இவர் டேம் முடியுது இல்லை? ஆமாம். சரி. செல்வபிறந்தகை டேம் முடியுது. அப்போ இந்த மாதிரி ஏதாவது அப்படியே மீடியாவில் அப்படியே படம் காட்டினா தான் வர முடியும். அதனால் ராஜேஷ்குமார் ட்ரை பண்ணுறாருன்றாங்க. அவருக்கு அழகிரி சப்போர்ட்டு. அழகிரி வந்தாலும் என்ன, ராஜேஷ்குமார் வந்தாலும் எல்லாம் ஒன்று தான்ற மாதிரி. ஆனால் வரும்போதே நீங்கள் தப்பாக வர்றீங்களே. கண்டிப்பாக நீங்கள் இங்கே யார் தலைவராக வரணும் திமுகலாம் தீர்மானிக்கணும். கண்டிப்பாக. அப்போ ராஜேஷ்குமார் எப்படி வர முடியும்? வர முடியாது. அது ஒரு சிக்கல் இருக்குது. நேற்று வந்து ஒரு அரசாங்க விழா தமிழக அரசு சார்பாக ஆசிரியர்களுக்கு வந்து புத்தகம், அவங்களுக்கு தேர்வுக்காக புத்தகம் ஒரு வெளியீட்டு விழா நடந்தது. அதில் முதல்வர் அவர்கள் பேசியிருந்தார். அதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசினது ரொம்ப ஹைலைட்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழில் 100க்கு 100 எடுத்தால் 10,000 நாங்கள் தரப்போகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் இடையில் உங்களுக்கும் தேர்வுகள் இருக்குது, எங்களுக்கும் தேர்வுகள் இருக்குது, தேர்வில் நாங்களும் வெற்றி பெறணும், நீங்களும் வெற்றி பெறணும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தமிழில் 100க்கு 100ங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. கடந்த ஒரு 3 ஆண்டுகளாகவே தமிழ் எக்ஸாமில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறோங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து பள்ளிக்கல்வித்துறை மேலே இருக்குது. இந்த நேரத்தில் தமிழுக்கு 100க்கு 100 எடுத்தால் 10,000 பரிசு. இது எப்படி கூட வேணாங்க. இவர் டிஆர்பி ராஜா கீழே இருக்குல்ல, ஐடிவி, அதில் தமிழில் எழுதுனா 10,000 சொல்லுங்கள். தங்கிலீஷில் எழுதாமல் தமிழில் எழுதுனா 10,000. இல்லாட்டி கட்சிகளில் இருக்கிறவங்க தமிழில் எழுதினார் 10,000 பரிசுன்னு சொல்லுங்க. அவனே எழுத சொல்லுங்கள். கண்டிப்பாக. தமிழில் வாழ வைக்கிறேன் இருமொழி கொள்கைன்னு தமிழை அழிச்சே தான் மிச்சம். தங்கிலீஷை வாழ வச்சுட்டு இருக்கிறீங்க. எவனுக்குமே தமிழ் எழுத தெரில. நீ கல்லூரிகள் இதில் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த பள்ளிகளில். அரசு பள்ளிகள்லேயும் இப்போ தமிழ்ன்றது இல்லாமல் போகிற கண்டிஷன் நடந்துகிட்டு இருக்குது. தனியார் பள்ளிகளில் சொல்லவே வேணாம். அங்கெல்லாம் நீங்கள் அதை இருக்கிறத உறுதிப்படுத்தணுமா வேணாவா? கண்டிப்பாக. உங்கள் பிள்ளைய ஃப்ரெஞ்சு படித்தா அப்புறம் என்னத்துக்கு ஆகும் கேட்டால் அதாவது இதுன்னு உருட்டுறாரு. தமிழில் எழுதுறதுன்றது மருகிக்கிட்டு வருதுங்க. நீங்கள் அருகிக்கிட்டு வருது. இன்னைக்கு தமிழ் எழுதுறதுன்னு எழுத தெரியல. பேச்சு மொழியாக குறவர் பாசை மாதிரி ஆடப்போகுது. வெறும் பேச்சு மொழியாக மட்டும் இருந்துக்கிட்டு அதற்கு நீங்கள் சில நாடுகளில் இருக்குது, யூரோப் கண்ட்ரிஸில் அந்த மொழிக்கான வடிவம் வந்து இங்கிலீஷ் மாதிரியே இருக்கும். அந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பேசுறது ஒன்று இருக்கும், ஆங்கில லெட்டர் மாதிரியே இருக்கும். அது
அப்போ அது மாதிரி இங்கே தமிழுடைய நம்ம அடிப்படையில் நம்ம வந்து பழமை வாய்ந்த மொழி, எழுதுவதை இது பண்ண மொழி நம்ம. பெல்ஜியமில் கூட அந்த மாதிரி அவங்களோட மொழி ஒன்று உண்டுன்னா அதுக்கு வந்து இது கிடையாது, எழுத்து வடிவங்கிறது கிடையாது. அவன் அதான் இங்கிலீஷில் போட்டு பண்ண கிடப்பான். சமஸ்கிருதமே கிடையாதுல, எழுத்து வடிவம் கிடையாது. அப்போ எழுத்து வடிவத்திலேயே நம்ம மிக பழமையான மொழினா 2 மொழி சொல்கிறாங்க, சமஸ்கிருதம், தமிழ்ன்றாங்க. ஆனால் அதில் எழுத்து வடிவத்தோடு இருக்கிற மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியில் இருக்க எழுத்து வடிவத்தை காலி பண்ணுற இது வந்து திராவிட மாடல் 50 வருஷத்தில் காலி பண்ணிட்டாங்க பாருங்கள். கண்டிப்பாக எழுதுறோன்றதே தமிழில் எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட் ஒன்று பார்த்தேன் நான், நீயா நானால. ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க அந்த பசங்க. எதுக்கு நாங்கள் எழுதணும், நான் என்ன நினைக்கிறேன்றதை நான் இங்கிலீஷில், தமிழில் நான் என்ன நினைக்கிறேன்றதை நான் இங்கிலீஷில் எழுதுறான், தங்கிலீஷில் எழுதுறான், இல்லைன்னா இப்போ அப்படின்றான். இல்லை இப்போ ஏஐ வந்துடுச்சு, இப்போ அதில் சொல்லி இவங்க போட்டுட்டு போயிட்டே இருப்பான். நான் வந்து என் காதலிக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும், அதை எனக்கு கொடு. அது கேட்கும், உன் காதலி எத்தனை வயது, 35, 18, 19, உன் காதலி வந்து எப்படி விவரிக்கணும் சொல்லுன்னு. அதுக்கும் வாய்ஸ் ஓவரில் சொல்லுவான், இப்படி விவரிக்கணும் அப்படி விவரிக்கணும். உடனே அது ஒன்று கொடுக்கும். கொடுத்த உடனே நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், தமிழில் கொடு. ஓ மன்னிக்கவும் அப்படின்னு தமிழில் கொடுக்கும். அது தமிழில் கொடுக்குறது சரியானது கூட இவனுக்கு தெரியாது. கண்டிப்பாக இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. நம்ம யூடியூப்ல கண்டென்ட் போடுற தமிழனுக்கே இப்போ ஏஐ வந்துட்டுலண்ணே, அதை இங்கிலீஷ்ல அடிச்சு தமிழில் போட்டுட்டு இருக்க காலம் வந்துருச்சு. அந்த மாதிரி போயிட்டு ரொம்ப கொடுமைங்க. அந்த தமிழ் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு இது போட்டு கேட்குறேன், தினகரன் பற்றி சொல்லுங்கன்னு. டக்குன்னு உடனே தினகரன் பெரம்பலூர் மாவட்டத்தில் முதல் முறையாக நின்றான். பெரம்பலூரா பெரிய குளமா, நீங்கள் தவறாக கணிக்கிறீர்கள், அது பெரம்பலூர் தான் நின்னாரு. பெரிய குளத்தில் ஜெயலலிதா நின்று தோத்து போயிட்டாங்க அப்படின்னு. ஐயோ இதுதான் உன் சாட்டா அப்படின்னு. நீங்கள் அந்த லெவலுக்கு இதை நம்பிக்கிட்டு தான் இன்றைக்கி பல பேர் விட்டுக்கிட்டு இருக்கிறான், பேசிக்கிட்டு இருக்கிறான். கண்டிப்பாக முதல்ல நீங்கள் கேட்குற கேள்விக்கான தகவல்கள் சரியான ஞானம் உங்களுக்கு இருக்கணும் ஓரளவுக்கு. அப்போ தான் நீங்கள் அதில் கேட்க முடியும், பண்ண முடியும். கூடுதல் தகவல் எதாருன்னா இன்னொன்று, சாட்ஜிபிடியோ ஜெமினியோ கூகுளில் இருக்கிற தகவல்கள் தரவுகள் வந்த செய்திகள் அடிப்படையில் தான் இருக்குது. அது 100% அது ஜெமினி சொல்லிடும். நான் கொடுக்குறதுலாம் 100% உண்மை இல்லை. ஏன்னா நீங்கள் செய்திகளை எழுதுனது இதெல்லாம் தான் அதை எடுத்து கொடுக்குறாங்க. அவன் நீங்கள் ஒருத்தன் எழுதியிருந்தாங்க, உலகத்திலேயே அறிவாளிகள் நிறைந்த நாடு இஸ்ரேல், உலகத்திலேயே அதிக நோபல் பரிசு பெற்ற இந்த நாடும் இஸ்ரேல் அப்படின்னு எழுதியிருந்தான். நான் பார்த்துட்டு குரூப்பில் அப்போல்லாம் நான் இந்த மாதிரி வந்தால் டப்புன்னு பதில் சொல்லிடுவேன். இப்போல்லாம் எனக்கு அந்த தாங்குற சக்தி வந்துச்சு. எத்தனை பேர் பதில் சொல்கிறதுன்ட்டு அப்படியே கடந்து போயிடலாம். அப்படியே அட்மினை கூப்பிட்டுனே அது அப்படின்ட்டு போயிடுது. அப்போ நான் அதை பதில் போட்டேன், என்னையா நீ உலகத்தில் அதிக நோபல் பரிசுனா சோவியத் யூனியன் இருக்குது, அமெரிக்கா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, மற்ற நாடுகள் யூரோப் கண்ட்ரிஸ் இருக்குது, இதில் இந்தியாவே அதிக அளவில் வாங்கியிருக்கோங்க. என்ன வளர்ற 88லாம் ஒரு கணக்கே இல்லை, 600 கிட்ட வாங்கியிருக்கிறான். யார்? சோவியத் யூனியன். இப்போ இருக்க ரஷ்யா, அமெரிக்காவும் அதுக்கு இணையாக வாங்கியிருக்காங்க. அதனால் தப்பானா லைனில் வந்துட்டாப்ல. நான் யார் தெரியுமா? அந்த பிரபல நாளிதழ் ரிப்போர்ட்டர். நான் இருந்துட்டு போ, அங்கே இருக்கிறன்றது உனக்கு அறிவு வளர்ந்துருமா? கண்டிப்பாக அப்படின்னு எவனாவது எங்கேயாவது போட்டு பதிவு பண்ணா அதை தூக்கிட்டு ஓடிடுற அப்படின்னு. அது அமெரிக்கனோட பேப்பர்ஸில் ஏதாவது போட்டிருப்போம், அதை தூக்கி இதில் போட்டு இங்கே ஒருத்தர் எவனா ஃபேஸ்புக்கில் எழுதி அதை சர்ச் பண்ணோன்னா அது கூகுளில் போய் உட்காந்துச்சு. இவன் அதை தூக்கிட்டு வந்துக்கிறான். கண்டிப்பாக இதை நம்ம தேடுறதுக்கு நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. இதுதான் நீங்கள் நிலைமை. அதனால தான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே சண்டை போட வேண்டியதாக இருக்குது. சில இடங்களில் பல பேர் கடந்து போயிடுவாங்க. அதை வந்து இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம தகவல் கரெக்டுன்ட்டு இன்றைக்கி உருட்டுறாங்கல்ல, ஊபிஸ் 200 அதில் உருட்டுற கலைஞர் இது மற்ற பல இது வந்து இந்த மாதிரி உருட்டுறது தான். இவர்கள் அங்கே வந்து அவன் சொல்லிட்டு இருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா அவன் இந்த மாதிரி எங்கேயா வந்து எடுத்துக்கிட்டு அறகுறை ஞானத்தில் உருட்டுறது. அதுதான் பிரச்சனை. அன்புமணி அவர்கள் வந்து கண்டினியூஸாக வந்து பல குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். நேற்று கூட ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தார். வந்து மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கடந்த வருடம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 30,000 விவசாயிகள் கேட்டிருந்தாங்க. கவர்மெண்ட் 6,000 தான் தரேன்னு சொல்லியிருந்துச்சு. இப்போ வரைக்கும் கொடுக்கல, 9 மாத காலகட்டமாக கொடுக்கல அப்படி ஒரு குற்றச்சாட்டும். அதுபோக நேற்று இன்னொரு குற்றச்சாட்டு வந்து ஈவேரா அவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சம்பந்தமே இல்லை. நிர்வாக பணிகளுக்காக மாவட்டங்கள் ரீதியாக பிரிக்கப்பட்டது, திமுக ஆட்சியில் பிரிக்கப்படலை, அதிமுக ஆட்சியில் மட்டும் தான் பிரிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாரு. அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நான் ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்துருந்தா நான் மக்களை சந்திக்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஆனால் திமுக அரசாங்கம் முதல்வர் அவர்களும் எவ்வளோ அழகாக வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அவருக்கு நாங்கள் பிரச்சனை அப்படி அவர் போகிறான். என்னப்பா என்ன எழுதிக்கிறேன், எல்லாம் பார்த்து எழுதிக்கிறாங்க, எழுதி படிச்சுட்டு போக போகிறாரு. அவருக்கு எதை பற்றி பயம் இருக்கும்? நிறைவேற்றணும் தெரிஞ்சால் தெரியாமல் போனால் தானே அவர் பயம் இருக்கும். அவருக்கு பொறுத்த வரைக்கும் டீம் இருக்குது, டீம் பார்த்துக்கும். என்ன ட்ரெஸ் போடணும்,
எப்படி வரணும், எப்படி நிற்கணும், அவ்வளோதான். அதை பண்ணிட்டு போயிட போகிறாரு. இவரோட தொடர் இந்த அறிக்கையை பற்றி நீங்கள் பார்க்குறீங்க. இவர் கண்டினியூஸாக வந்து இந்த அவரோட மீட்பு பயணத்தில் நடந்துட்டு இருக்க சொல்கிற போது விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. டிசம்பர் 15ஆம் தேதி நாங்கள் சமூக நீதிக்காக மறுபடியும் ஒரு ஆர்ப்பாட்டம், சிறை நிரப்பும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோங்கிற வசதியும் சொல்லியிருக்கிறார். அன்புமணியோட தொடர் இந்த விஷயங்களை அவர் இந்த 15% இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போதே அது கொஞ்சம் அவர் ஒருவேளை ஏடிஎம்கே போனார்னா அங்கே அவருக்கு சிக்கல் வரும். ஏடிஎம்கேக்கு சிக்கல் வரும். இந்த கோரிக்கையை அப்போ அங்கே கேட்க விடுவாங்க. 15 கேட்டால அவர்கிட்ட போய் மைக்கு போடு. இந்த 15 அதிமுக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, அதிமுக தலைவர்கிட்ட மைக்கு போடு. அன்புமணி வந்திருக்காருல்ல, 15% கேட்டார கொடுப்பீங்களா? அப்போ தான் அறிவாளி ஆகிடுவோம். நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த ரிப்போர்ட்டர் அறிவாளி ஆகிடுவோம். என்ன கொடுப்பாரா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதை பற்றி அவர் எதாவது தப்பாக சொல்லிட்டா வச்சுங்க, அவர் வாய்ப்பு இல்லை பார்ப்போன்னா தப்புன்னு இங்கே கொண்டு வந்து அன்புமணிட்ட போடு, வம்பில். அப்புறம் அன்றைக்கி டிபேட்டு அன்புமணியின் 15% கோரிக்கையும் அதிமுகவின் நிலைப்பாடும் புறக்கணிப்பு. ஆமாம், திமுக ஆதரவாளர், பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், நெறியாளர் எல்லாம் ஒரு சேர்ந்து நின்று எவனா மாட்டினா வச்சுங்க அன்றைக்கி அவனை போட்டு மொக்குன்னு மொக்கிறது. அப்போது இந்த வேலைக்கெல்லாம் வந்து இது பயன்படும். சரி, நீங்கள் இப்போ இவர் சாதிவாரி கணக்கெடுப்பவர் எடுக்க சொன்னார். இவங்க அதை பற்றி லட்சியமே பண்ணல. எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க. இவர்களுக்கு பயம். ஆனால் சமூக நீதி அரசு, அதனால தான் பெரியார் இவருக்கு சம்மதம் இல்லைங்கிறார். பக்கத்தில் கர்நாடகா கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டான். யார் தடுத்தாலும் நாங்கள் எடுப்போன்ட்டான். அவனும் தைரியமாக எடுக்கிறான். அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. லிங்காயத்துகள் இந்துக்களை எப்படி குறிப்பிடணுன்றது, லிங்காயத்தில் இந்த சில ஜாதிகளில் வந்து கிறிஸ்டினாக மாறினவங்க, எங்கள் தலித் கிறிஸ்டின் மாதிரி அங்கே இருக்கிற பிரச்சனை, அதெல்லாம் அப்படியே பதிவு பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறது, இதுக்குள்ளனால வர்ற பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. ஆனால் அது உறுதியாக முடிவு எடுக்கிறாங்க. கண்டிப்பாக அங்கே முதலமைச்சர் யாருன்னு பிரச்சனை இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சொன்னேன் நான் என்ன இப்போ அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனாலும் அவர் அது கூட ஒரு இது பண்ணலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் தான் எல்லாம், நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் சொல்கிற திராவிட மாடலில் தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பும் வருது, ஆனால் எடுக்க மாட்டீங்க. அதுதான் அன்புமணி கேட்குறாரு. இன்னொன்று, அந்த தொகுப்பூதிய விவசாயிகள் இது இந்த 30,000 ரூபா, இது எத்தனை லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை கோடி ரூபா ஏன் தரலை, இங்கே இருக்கிறவங்களாம் இதுவா, இந்த மக்கள்லாம் மக்களா இல்லையான்னா நேற்று பேசியிருக்கணும். யார்? நம்ம ஆளு வீரர், வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழக வீரர் பேசியிருக்கணும். அவர் நேற்று படிக்கல, பேப்பர் படிக்கல. குறைந்தபட்சம் அன்புமணி ராமதாஸுடைய அறிக்கையை படிச்சு, ராமதாஸ் அறிக்கை, அன்புமணி ராமதாஸ் அறிக்கை எடுத்து படித்தாலே அவங்களுக்கு அவ்வளோ கண்டென்ட் கிடைக்கும். ஒன்றும் இல்லையா? கண்டிப்பாக. அதனால் அன்புமணி ராமதாஸுடைய கோரிக்கைகள் மற்ற விஷயம் இப்போ பெரியாருக்கு இருக்க சம்மந்தம் இல்லைன்னா இல்லை தான். நாங்கள் இருக்குன்னு நான் சொன்னோம். இன்றைக்கு வந்து இபிஎஸ் அவர்கள், எடப்பாடியார் அவர்களை வந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயனா நாகேந்திரன் சந்திச்சிருக்கிறாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய மாநில நிர்வாகிகளோடும் சந்திச்சிருக்கிறாரு. இதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி வந்து, டிடிவி ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் கட்சியில் கூட்டணியில் இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நான் விரைவில் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காருன்னு. நயனார் அவர்களுடைய இந்த மீட்டை எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடியார் அவர்களை இந்த நேரத்தில் சந்திப்பதற்கான காரணம் என்னவா? நீங்கள் இவங்க ஜொல்லாவில் பொருந்தா கூட்டணி அதெல்லாம் உருட்டினாங்க. அண்ணாமலையும் அவர் பக்கத்துக்கு தனியாக ஆளை வச்சு உருட்டினார். ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் எப்படி இருக்கணுன்றதுல நயினார் இப்போ அந்த மூமெண்ட்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. இதுதான் இப்படி தான் இருக்கணும். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவராக எவ்வளோ வேகமாக செயல்படணுன்றதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது நயினார் இதில். ஏன்னா இன்னும் வேகம் எடுக்கணும், இன்னும் ஷார்ப்பாக இருக்கணும் கருத்துக்கள், பல விஷயங்கள். அதுக்கு அவருக்கு என்ன டீம் வச்சுருக்காரு, என்ன பண்ணுறது தெரில. அப்போ ஏன் இதுனா அண்ணாமலையார் ஒரு இதை உருவாக்கி வச்சுருக்காரு. நீங்கள் அதை அடிக்கணும்னா ஓரளவுக்காக நீங்கள் இறங்கி அடிக்கணும். அண்ணாமலை பார்த்து வர ஒரு பயப்படுறாரு. அது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் தலைவருங்க, இது யாராவது கூட்டு போய் நீ டாக்டர்ன்ற மாதிரி நீ தலைவர், பாஜக தலைவர்னு 2 குத்து குத்தணும். அப்போ தான் அவருக்கு வந்து அது தெரியும் போல். அது வரைக்கும் அவர் இப்படியே தான் வளவளான்னு வெண்டைக்காய் வித்துருந்தாருன்னா சிக்கலாகிடும். அதனால் நயினார் அந்த விதத்தில் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கணும். ஆனால் ஒரு கூட்டணி கட்சி தலைவராக அண்ணாமலை அவரை பார்த்து கற்றுக்கணும். அவர் எப்படி பண்ணிடுறாரு, என்ன மாதிரி கொண்டு போகிறாரு. பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு ஒரு அந்த கூட்டணிக்கு பங்கம் வராத அளவுக்கு எந்த அளவுக்கு இவருனா, அண்ணா எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா மானத்தோடு வாழ்றதானே முக்கியம் அப்படின்னு, எல்லாம் மானம் கட்டு வாழ்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அது பேசுகிறாருல, என்ன மிரட்டி பார்க்குறீங்களா, அது என்கிட்டேவா, அது என்கிட்டேவா, யாருக்கிட்ட அப்படின்னு. அதெல்லாம் வந்து இங்கே நடக்காது. ஒரு பொறுப்போடு போகணும், பண்ணணும். போய் சந்தித்ததில் ஏதாவது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அமித்ஷா உடைய சந்திப்பு, அதற்கு பிறகு இவர் 2 பேரும் ஒன்றா சந்திக்கலைன்னு நினைக்கிறேன். அமித்ஷா சந்தித்ததில் சில ஏதாவது மெசேஜ் சொல்லியிருக்கலாம், இவருக்கும் மெசேஜ் சொல்லியிருக்கலாம். அந்த அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுக்கான நோக்கத்தை நோக்கி
சந்திக்கலாம். இன்னொன்று கூட்டு பிரச்சாரங்கள் மற்ற விஷயங்கள் இருக்குது. இது எல்லாருமே கலந்து பேசுறதா இருக்கலாம். விஜய் கூட பேசப்பட்டிருக்கலாம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு எப்பப்போ இந்த மாதிரி சந்திப்புகள் நடந்தால்தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகி அடுத்த கட்டத்தை தூக்கி நகர முடியும். இப்போ தொகுதி ஒதுக்கீடுல பிரச்சனை வரும், எண்ணிக்கையில். அப்புறம் தொகுதிகள்லேயே பிரச்சனை வரும், எந்த தொகுதி எனக்கு வேணும். அப்போ இது எல்லாம் கடக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு நடுவில் இவர்கள் கொஞ்சம் இடர்னாலும் குடிச்சிட்டு போதையில் தள்ளாடுறான்டான்னு போடுற மாதிரி பாரு இறுகிய முகத்துடன் நயினார் வெளியேறினார், கூட்டணியில் பிரச்சனையா, கையை தட்டி விட்டு சென்றார், அப்படி இப்படின்னு இன்னும் கன்னத்தில் அறைந்த ஜெயக்குமார். ஆமாம், அந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் இதை இவர்களுடைய சந்திப்பை இன்றைக்கி எதை நோண்டிலாம் பார்த்தாங்க, போட்டு பார்த்தாங்க. அவர் இது பண்ணல. ஒரே ஒரு விஷயம் நான் திரும்ப நான் கவனிக்கிறது என்னென்னா, டிடிவி எனக்கு என்னென்னு முறுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் பேசி இழுக்கலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. டிடிவி யார் பேச்சே கேட்டு ஆடிட்டு இருக்காரு. இது முடிவில் என்ன ஆகும்னா, ஒன்று டிடிவி ஒன்றும் இல்லாமல் போயிடுவார், இல்லை என்டிஏக்குள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓபிஎஸ் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் வாசிக்கிறதே இல்லை, வாசித்தாலும் யாரும் கண்டுக்கிறது இல்லை. அதனால் அதே மாதிரி தான் செங்கோட்டையன் மேட்ரும், இது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு. இவர்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்கலை. அதே மாதிரி விஜயுடைய பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் திமுகவை தான் பாதிக்கிறதுன்றதுல திரும்ப உறுதியாகிட்டே வருது. அது அவர்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு இங்கே பலகீனப்படுத்தணுன்றதுக்கான வேலையை பண்ணுறாங்க, நடக்கலை. கண்டிப்பாக பலகீனப்படுத்துறது. இறுதியாக ஒரு கேள்வினேன், அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடியார் அவர்கள் வெளியே வரும்பொழுது வந்து ஒரு குற்றச்சாட்டு பெரிய அளவில் மீடியாவை வந்து பேசினார். அதுக்கு எடப்பாடியார் அவர்களும் சரியான பதிலடி கொடுத்து முடிச்சிட்டாரு. ஆனால் நேற்று வந்து உள்துறை அமைச்சகம் வந்து தமிழக காவல்துறை உளவுத்துறை அதிகாரிகள் வந்து டெல்லியில் வந்து யார் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்கிற ஒரு கேள்வி கேட்டு டெல்லி காவல்துறையை கண்டிச்சதாக வந்து ஒரு நியூஸ் இன்னைக்கு தினமலரில் வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? காவல்துறையுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் பற்றி அறியாதவர்கள் பக்கத்தை நிரப்புவதற்காக எழுதுகிற மாதிரி விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பொதுவாக நீங்கள் காவல்துறையுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெல்லியிலையும் சரி எல்லா இடத்துலையுமே அவர்களுக்கு ஆட்கள் இருப்பாங்க. தமிழக காவல்துறைக்கும் ஐஎஸ் மற்றதெல்லாம் இருப்பாங்க. அவங்க வீடியோ எடுத்து தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த வீடியோ எடுத்தான்னா யார் எடுத்தா, ஒரு ரிப்போர்ட்டராக எடுத்து போட்டு அவர் தான் முதல்ல கிளப்பி விட்டது. அப்புறம் இதில் உள்ளங்கைக்கு புண்ணு கண்ணாடி தேவையா? இவர் எடுக்கலாம், யார் எடுக்க போகிறாங்க, யார் எடுக்கலாம், யாரும் எடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக பல விஷயங்கள் உள்ளக்க நடக்கிறது வெளியில் வருதுன்னா சொந்த கட்சிக்காரன்னு எடுத்து போடுறான். அப்போ இவர் வந்ததை வீடியோ எடுக்கிறது எல்லா பத்திரிகையாளர்லாம் அங்கே குழுமி கிடக்குறாங்க. இவர் வெளியில் வரும்போது எடுக்கிறாங்க. இதில் எங்கே சென்னை காவல்துறை, தமிழக காவல்துறை எல்லா இடங்களுமே இருக்கும். அவங்களுடைய ஒர்க்கு டெல்லியில். ஏன் எம்ஜிஆர் காலத்தில் டெல்லியில் ஜெயலலிதா என்ன பண்ணியிருந்தாங்க, திருநாகூர் சங்கம் போனால் என்ன பண்ணார், யார் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா வேலையும் உளவு பிரிவுன்றது எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, கண்காணிப்பாங்க. அதற்கு தனியாக அலாட்மெண்ட் பண்ணி அங்கங்கே இருப்பாங்க. இது இந்த போய் கண்டிச்சாரு, யாருன்னு கேட்டார், இது உளவுத்துறை கமிஷனர் போய் அமித்ஷாட்ட சொன்னாராம். அந்த வீடியோ வேறு பார்த்தாராம் அமித்ஷா. இவர்கள் அந்த உளவுத்துறையுடைய செயல்பாடுகள் பற்றி தெரியாமல் இருக்காங்க. ஐபி ரிப்போர்ட்டு டெய்லி அமித்ஷாவுக்கு போகும். எல்லா ஸ்டேட்டு எல்லா இதுவுமே போகும். அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி அவர் பார்வைக்கு எது முக்கியமானதுன்னு போகும். வீக்லி ஒன்ஸு போகும். இது வந்து இங்கேருந்து அனுப்பும். இங்கே நம்ம கவர்னர் கூட இங்கேருந்து அனுப்புவார். ஏன்னா அவங்களுக்கு தனி இது இருக்கும், என்னென்ன நடக்குதுன்றதை அனுப்புவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களோட தொகுப்பு தான் அவர் வச்சுக்கிட்டு தான் எல்லாவற்றையுமே அணுகுவார். இல்லாட்டி அவர் வந்துட்டு நான் அங்கேருந்து டெய்லி பார்த்து நகராரு. இங்கே இருக்கிற டிவியை பார்த்தா அவர் மண்டை குழம்பிடும். ஆமாம், கண்டிப்பாக. அவர் இவ்வளோ நாள் பாட்டு அனுபவம்லாம் கண்டமாயிடும். அதனால் அது மேட்டர் இல்லை, அவருக்கு கிடைக்கிற ரிப்போர்ட்டு அதுன்னு. அதில் ஐபி பல இடங்களில் ஒரு முழுமையான இது பண்ணலைன்றதும் ஒரு குறைபாடு இருக்குது. எந்த இதில் இப்போ ஐபி ரிப்போர்ட்டு கரெக்டாக இருந்தாலும் 2024 ஏன் பிரிஞ்சு நின்னாங்க? இப்போ ஐபி வந்து யாருக்கு இரையாச்சு? அது நீங்கள் எல்லோரும் மனிதர்கள் தானே. நான் பார்க்குற பலரும் ஐபியுடைய பெரிய பொறுப்பில் இருக்கவங்க கூட ஓவரால் ரிப்போர்ட்டில் அவங்களும் மயங்கிடுவாங்க, ஈல்ட் ஆகிடும். இப்போ எப்படி நம்ம பத்திரிகையாளர்கள் வரலாறு காணாத கூட்டம் இதுவரை வாழ்க்கையில் என்ன பார்க்கல, அப்போ நீ காண முடியுந்தியா? கிரேனில் மாலை கிரேனில் இதை விட பெரிய மாலைலாம் போட்டிருக்காங்க. எடப்பாடிக்கு ஒரு மாலை வந்துச்சு பாருங்கள், அவ்வளோ பெருசு. அதெல்லாம் போட்டால் எடப்பாடி கதை முடிஞ்சிடும். அது சும்மா சாச்சாலே போதும், எடப்பாடிக்கு சங்கூத வேண்டி தான். அந்த மாதிரிலாம் மாலை, இதுன்னா பெரிய மாலை கிடையாது. எம்ஜிஆருக்கு போட்டிருக்காங்க, ஜெயலலிதாவுக்கு போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் போட்டிருக்காங்க. இதை விட ஆந்திராலெலாம் வேறு லெவல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மேட்டரே கிடையாது. இன்னொன்று, நீங்கள் திருச்சியிலும் போன தடவை கூட்டினதுக்கும் நாகையில் கூட்டின கூட்டத்தையுமே பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மி இல்லை. அப்புறம் என்ன இது, இவர் வழக்கமாக அவர் கூட்டத்தை பார்த்து டென்ஷன்லாம் ஆக மாட்டார்.
அவர் எப்படியா மனப்பாடம் பண்ணதை ஒப்பிச்சிடணும், அவ்வளோதான். அதனால் அவர் பேசிட்டு போயிடுவார். ஆனால் ஓவரால் பார்த்தா கூட்டம் கம்மி. ஆனால் என்ன உருட்டுறாங்க, திருவாரூர் தேருக்கு வந்ததை விட அதிகம். அப்போ இவன் திருவாரூர் தேருக்கு போனதில்லை நடத்தும். இன்னும் சித்திரை திருவிழாவுக்கு வந்ததை விட அதிகம்னு பேசுகிறாங்க போல். எல்லா இதுக்கும் கூட்டம் வரும். நேற்று கூட கோவையில் நம்ம இட்லி கடைக்கு அவ்வளோ கூட்டம். நீங்கள் ஒன்று நல்லா பாருங்கள், இந்த தலைமுறை இது எல்லாமே வந்து முன்ன வந்து ஓரளவுக்கு கோயிலுக்கு போகிறது, தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்ப்பது, ஒரு முதிர்ந்த மனநிலை, ப்ளஸ்ஸு வேலை, அது ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் குறைவாக இருந்தாலும் அதையும் நம்ம எப்படி சுகிக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருந்தாங்க. தியேட்டர் போகிறது வர்றது அப்படி இப்படின்னு. ஆனால் இப்போலாம் அது கிடையாது. சம்பாதிக்கிறேன், கன்சியூமர் மைண்டில் மாற்றி விட்டாங்க. சம்பாதிக்கணும், செலவழிச்சிடணும், என்ஜாய் பண்ணிடணும். வாழ்க்கை ஒரு தடவை தான், இதுக்கு மட்டும் ஒரு தடவை தான். இதை வந்து ஜாலியாக வாழ்ந்துடணும், வெளியில் போகணும், சாப்பிட்ணும், அதுன்னு. அதில் என்னன்னா சினிமா நடிகர்களை பூஜிப்பது இருக்குல்ல, அந்த மனநிலை காலகட்டத்தில் மாறும். கொஞ்சம் அதுக்கேற்ற மனநிலை மாறும்னு பார்த்தா இல்லை. இந்த சமூக வலைதளங்கள், அறிவியல் முன்னேற்றங்கள் கூட, மீடியாக்கள், சமூக ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப இதை சுற்றி தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் நடத்துகிறீங்க, நீங்கள் சினிமாவுக்குன்னு ஒரு யூடியூப்பை தனியாக போட்டுக்கிட்டு கண்டதை போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல வருமானத்தை பெற்றுத்தரும். அதில் நீங்கள் எத்திக்ஸே கிடையாது. கண்டிப்பாக எதனால போட்டுக்கலாம். கமலை கட்டிப்பிடித்த ரோபோ சங்கரின் மகள் அந்த நேரத்தில் காதில் என்ன சொன்னார், ஒன்றும் சொல்லிட மாட்டாங்க. நல்லா இருமா ஏம்மா, நீ நான் பார்த்துக்கலாமா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. இந்த தலைப்பை வச்சு ஓட்டுவானுங்க. இவருடன் வருவது யார்? யார்? விஜயுடன் முன்சீட்டில் அமர்ந்திருந்து வருபவர் யார்? அவ்வளோதான். யாருன்னு போடணும்ல. கீழே வந்து திட்டுறானுங்க பாரு, ஏன்டா நாய, யாருன்னு போடண்டா, யார் ஏன்ட்ட கேட்குற அப்படின்னு. அப்போ இன்னைக்கு ஊடகங்கள் இது சினிமா நடிகர்களை சுற்றியே அவர்களை பூஜிப்பது, அவர்களை அதை வந்து எப்படின்னா எல்லாமே வருமானம் தானே. வருமானம்னா என்ன, இவன் போடுறத பார்க்குறான், அப்படி தான் அவனுக்கு வருமானம் வருது. அப்போ ரொம்ப பேர் அதை விரும்பி பார்க்குறான். இப்படி இதுலேயே போகிறதுனால நடிகர்கள் நோக்கி நகர்றது, நேரத்தை ஒதுக்கிட்டு அதுக்கு போகிறாங்க. எப்படி நல்ல விஷயங்களை தேடுறதெல்லாம் குறைஞ்சி போய் அங்கே போகிறது. இல்லைன்னா இந்த மாதிரி கோயில்கள் திருவிழாக்களில் போய் மாட்டிக்க, இந்த மாதிரி தான் போகிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கூட்டங்கள் கூறுறதுன்றது சாதாரணமாக மாறிட்டு வருது. இந்த கூட்டத்தெல்லாம் நம்பிக்கிட்டு ஓட்டு விடணும்னுச்சா சிக்கல். ஆனால் இதுலேயும் பாருங்கள், இன்ஃப்ளூயன்சர்கள்னு இப்போ பண்ணுறாங்கல்ல, எல்லா வகையிலும் எல்லோருமே உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தல் தான் எண்ட் ஆஃப் தி டே முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா இப்படி உக்காந்துக்கின்னு நான் வெளிநாடு பயணம் சென்றேன், அதற்கு ஏன்னா இது கேள்வி பதில் சொல்கிறது. ஏன்? ஒரு உளவியல் தாக்கம். வெளியில் போனதை, வெளிநாடு போனதை, எங்கேயோ ஒரு மூலையில் அன்புமணி கேள்வி கேட்டது ஒரு 10 பேரோ 15 பேரோ படிச்சுட்டான். அவனும் அதை இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உட்காந்து சொல்கிறது. அப்போ இவர்களுடைய இவர்களுக்கு இருக்கிற வசதி கொண்டு போய் சேர்த்துருவாங்க. மூடிட்டு போனார், முகமூடி அணிஞ்சிட்டு போனார்னு சொல்கிறத கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் சேர்க்கறதுக்கு பணத்தை அள்ளி அரைக்கிறாங்க இன்ஃப்ளூயன்சர். நீ அந்த கூட்டம் பார்த்தீங்கல்ல, 30 விழா கூட்டம். நீ 30 விழா கூட்டம், சமீபத்தில் நடந்த 30 விழா கூட்டத்தை பார்த்தீர்களா? உள்ளே 1,00,000 பேர்கள், வெளியே லட்சக்கணக்கானவர் நின்றிருந்தனர். இதையே வந்து ஒரு 50 பேர் பேசிக்கிறான் இன்ஃப்ளூயன்சர். அதில் சில பேர் திட்டினோன்னா அவன் திட்டத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்போ பச்சையாக தெரியுது ஆள் வச்சு இன்ஃப்ளூயன்சர் வச்சு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு. இந்த பேசுகிறவனுக்கும் திமுக சம்மந்தம் இருக்குன்னா இருக்கவே இருக்காது. அவன் 30 விழா, அது 30 விழாலாம் என்ன விழான்னு சொன்னால் அது சொல்ல தெரியாது. இப்படி தான் இன்ஃப்ளூயன்சர்களை ஒரு உளவியல் தாக்கத்தை உருவாக்குறாங்க. அதற்கு இந்த நவீன விஷயங்களை பயன்படுத்திக்கிறாங்க. பணத்தை செலவழித்து முழுதும் இறங்கி பிரச்சார யுக்தின்னு. இது தேர்தலில் போக போக இன்னும் அதிகமாகிடும். பொய்கள், இந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் பாருங்கள், அந்த செய்தியாளர் முகத்தை மூடினது, நான் பின்வாங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு. என்ன தான் விஷயம், அப்போ ஏன் பின்வாங்க மாட்டார்னு அதை அவர் இதில் போய் பார்த்தா பென்ட்லி காரில் வந்தாருன்றார். வேற ஒன்றும் சொல்ல. இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லலை. இது என்ன வகை ஜர்னலிசம்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லலை. அதுதான் பிரச்சனை. மிக்க நன்றி. நம்ம நேரத்துக்கு நன்றி.